உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நம்முடைய 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் தான். 3 பேருமே நம்முடைய பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிஸ்ட் தான் நம்ம கூட இருந்தவங்க. நேராக இருக்கக்கூடிய குரு, நம்ம நம்முடைய சர்வே அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் பேக் அண்டில் டேட்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதேபோல் மகாதேவன் நிறைய ஆழமான கேள்விகளை விளாசக்கூடியவர் நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த அசோக் சூர்யா நம்முடைய முத்திரை சேனலில் நமக்கு நிறைய பேக் அண்டில் சப்போர்ட் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த 3 கேள்விகள் நமக்கு இருக்குது. அது பதில்கள் என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கலாம். எஸ் குரு சார், பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தமிழில் திருக்குறளில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இந்த 15,000 பேர் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே EPF மூலிமா ப்ராவிடென்ட் ஃபண்டில் அவங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு தான். இன்னொன்று, பல ஸ்டேட்டோட பேர் சொல்லலை. அவங்க ஆள்ற ஸ்டேட்ஸோட பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ஸோட பேரும் கூட சொல்லலை. பட் இதை இப்போ இப்படி கொண்டு போகிறாங்க. இது எதுக்காக இந்த பாயிண்ட்? இது எல்லாரும் இதுக்கான கவனம் பெறும்னு நினைக்கிறோம் சார். இந்த 15,000 அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன அடிஷனல் இன்புட்டு. அதாவது 1 லட்ச ரூபா வரைக்கும் வேலைக்கு சேரக்கூடியவங்க முதல் முறை பணியாக இருந்தால் அவங்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபா வரைக்கும் நம்ம இன்சென்டிவாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது 3 தவணையாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வேலை பார்க்குறவர்களுக்கும் வேலை கொடுக்குறவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கணக்கில் வர்றதுக்காக அது EPF மூலமாக தான். வேலை சேர்ந்தனா உங்களுக்கு வேலை கொடுத்தானா அப்படின்னு கணக்கு. அதில் PFல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு முறைப்படுத்தல். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. வேலை இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி 2024 தேர்தலில் அவங்க பெரிய மையப்புள்ளியாக வச்சுருந்தாங்க. அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஃபோக்கஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் தான். ப்ரைவேட்டில் வேலை கொடுக்குறவங்களுக்கான சலுகைகளும் கொடுத்துருக்குறாங்க, வேலை தேடி வரவங்களுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. 1. 2வது, இந்த பேர் இல்லைங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான பாலிசி. நான் ஒரு 2 பேட்டி கொடுத்தபோது நான் சொன்னேன், திருக்குறள் இல்லை, பேர் இல்லை அப்படிங்கிறலாம். அப்போ திருக்குறளும் பேரும் இருந்தபோதெல்லாம் ஒரு பெரிய மதிப்புக்குரியதாக இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய தயவுல தான், வழிகாட்டலில் தான் மத்திய அரசே இயங்குதுன்னு அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்துச்சுங்கிற கேள்வி வருதுல்ல. ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம பட்ஜெட் அலோகேஷன் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். இயல்பில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக நீங்கள் எலும்புருகனோ அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கிறத ஒரு பக்கம் விட்டுட்டு, நீங்கள் DMK காரங்களை என்ன சொல்கிறாங்கிறத விட்டுட்டு, இயல்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அலோகேஷனில் ஆவரேஜாக ஒரு 10% தமிழ்நாட்டுக்கு வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல் சே ஜல் திட்டம் வரைக்கும் அண்டு ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் வரைக்கும் எல்லா திட்டத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னும் சொல்ல போனால் முத்ரா யோஜனாவில் இந்தியாவிலே அதிகமான லோன்களை அவைல் பண்ணி பெறுறது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அண்டு இந்த விவசாயிகள் திட்டத்தில் 42 லட்சம் பேருக்கு 6,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் நிறையா கூதல்ஸ் நடந்ததை கண்டுபிடிச்சி அது கிட்டத்தட்ட 22 லட்சம் பேராக குறைஞ்சிருக்கு. 42 லட்சம் பேர் 22 லட்சமாக அதுவுமே அதிகமானது தான். இது மாதிரி நிறைய ஸ்கீமில் தமிழ்நாடு பெரிய பயனடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா ஸ்கீம்லேயுமே தமிழ்நாட்டுக்கு பலன் வருதுங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம மாதிரி நகரங்கள் கொண்டு வந்தபோது 11 நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்துச்சு. அட்டஸ்டச் அது யூபிக்கு இணையான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்க ஆல்ட்ரு ஸ்டேட்டாக அதுக்கு இணையாக நம்ம கொண்டு வந்தாங்க ADMK பிரிவில். அண்ட் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே இடத்துல கொண்டு வந்தாங்க நமக்கு. ஸோ இது மாதிரி அவங்க எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கிட்டா, நீங்கள் பேரே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 10% ஆவரேஜ் நீங்கள் வந்துடும். அது அவங்க போன முறை 11,000 கோடி கொடுத்தோம், 1 லட்சம் கோடி கொடுத்தோம், 10 லட்சம் கோடி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்க ஒவ்வொரு ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஒரு நல்ல பெனிஃபிஷரி ஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் ஒரு 5 ஸ்டேட்லேயே வந்துடுது, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உட்பட. ஸோ நம்மளாம் ரொம்ப பிரைம் போஸ்ட்லாம் இருக்கிறோம். அதனால தான் GST நமக்கு நிறையா வருது. இது மாதிரி நிறைய ஷேர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால் கட்டாயமாக நமக்கு பங்களிப்பு வரும். இவர்கள்லாம் ஒரு அரசியலுக்காக பண்ணுறாங்க. எத்தனை பேர் இருக்குது, எத்தனை ஊர் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம கூட எத்தனை மாவட்டங்களுடைய பேர் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருக்குன்னு எடுத்தோம். நம்ம தமிழ்நாடு பேர் டெல்லியில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்போ எத்தனை மாவட்டங்களோட பேர் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தபோது அவங்களுடைய அஃபீஷியல் முழு உரையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பேர் இல்லை.
அந்த கள்ளக்குறிச்சியில் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுங்கிற பார்த்தோம். அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் சொல்லுவாங்களா? அவங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கான சார்ட்டம் கொடுத்துருக்கல கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 மாவட்டங்களுடைய பேர் இல்லை. ஸோ இந்த பேர் இருக்குங்கிறதே ஒரு சும்மா ரிட்டாரிக்காக தான் நம்ம அதை எடுத்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. பட் ஏன் திரு தங்கம் தென்னரசு அவருடைய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உள்ள உரையில் கள்ளக்குறிச்சிங்கிற பேர் ஒரு இடத்துல கூட கிடையாது. அவங்க கொடுத்த ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 27 மாவட்டங்களுடைய பேர், 38ல் 27 மாவட்டங்களுடைய பேர் இல்லை. அப்போ இதெல்லாம் புறக்கணிக்கிறாங்கன்னா ஒத்துக்கிடுவாங்களா? கிடையாதுங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு ரிட்டாரிக் பாலிடிக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதன் மூலமாக நீதி ஆயோக்கூடிய கூட்டத்தை புறக்கணிக்க போகிறேன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, தமிழக முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சரும் புறக்கணிப்போன்னு திரு கே சி வேணுகோபால் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுது? அவங்க முடிவு எடுக்க தான் போகிறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து 3 முக்கியமான சட்டங்கள் நம்ம மாற்றி கொண்டு வந்துருக்கும் போது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு மாற்றி கொண்டு வந்துடும் பார்த்தீங்களா? இந்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், சாட்சிய சட்டம், இந்த சட்டங்கள் எல்லாமே, இந்திய நியாய சட்டம், இந்த சட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட போது நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள். ஸோ 540ல் 140 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு 400 பேர் மட்டும் இருந்து அதில் ஒரு 300 பேர் மட்டும் இருந்துட்டு சட்டமன்றத்தில் நீங்கள் கிளாஸில் பார்த்துருக்கீங்க, சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒரு ஓட்டு நடத்தினா மொத்த பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதில் பாதிக்கு மேலே இருக்காங்கிறது தான் கணக்கு. அப்போ நீங்கள் வெளிநடப்பு பண்ண அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இன்னும் ஈஸியான வாய்ப்பு கொடுக்குறீங்க. அங்கே வந்து தமிழ்நாடோ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களோ தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்கன்னு அது ரெஜிஸ்டர் ஆகும். முதல்ல அது முதல்ல ரெக்கார்டு நீத்தி ஆயோக்குள்ளே எங்களுக்கு புறக்கணிப்பு நடந்திருக்குன்னு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போல நீத்தி ஆயோக்குள்ளே நல்லதாக போச்சு. அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க? நீத்தி ஆயோக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இத்தனை மாநிலங்களுக்கு இத்தனை ஷேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிக்க போகிறாங்க. அப்போ அந்த நீத்தி ஆயோக் நிற்க போதா? ஜிஎஸ்டி கவுன்சில் கூடாமல் இருக்க போதா? பார்லிமெண்ட் நடக்காமல் இருக்க போதா? அவங்களுடைய ப்ரொசீஜர் தொடர போகுது. நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் வந்து திமுகவுடைய தலைவர் இல்லையே, தமிழகத்துடைய முதலமைச்சர் இல்லையா? அப்போ நம்ம போய் தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணல, ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் சண்டை போடுங்க. புரியுங்களா? இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் போய் அங்கே பேசி வச்சு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி பேசி முடிச்சு வெளியே வந்தாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க, யார் தடுக்கிறா? அப்போ தமிழக முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டு அவருடைய வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிட்டு சொல்லிட்டு பிறகு நான் வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு வெளிநடப்பு பண்ணிட்டோம். அப்போ ஹைலைட் ஆகும்ல. ஸோ நியூஸும் ஆச்சு, நம்ம ஷேர் பண்ணதாச்சு. இப்போ நான் போகலங்கிற மூலமாக என்ன பலன் கிடைக்குது? இதுதான் யோசிக்க வேண்டிய. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வேணும். மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. நம்ம வந்து நீங்கள் ரிட்டாரிக் பாலிடிக்ஸ்க்கு ஒரு வேவ் இருக்குது, வெயிட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்லுது. இத்தனை கட்சிகளுடைய ரிட்டாரிக் பாலிடிக்ஸ் சேர்ந்து கிடைச்ச சீட்டுகளை விட ரிட்டாரிக் பாலிடிக்ஸ் பண்ணாத பிஜேபிக்கு அதிக சீட் கிடைச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நம்ம ரிட்டாரிக் பாலிடிக்ஸ் பண்ணி இத்தனை கட்சிகள் சேர்ந்து அந்த 240ங்கிற நம்பர் தொட முடியல. ஒண்டியா ஒரு கட்சி அந்த 240ங்கிற நம்பர் வச்சிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பார்க்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னீங்க. பட் அந்த பலன்கள் வந்து சீட்டா அறுவடையிலையோ இல்லை ஓட் ஷேர் மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கு வளரணும்லங்க, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்லங்க. நீங்கள் நல்ல திருக்குறளும் சார், நீங்கள் நல்ல மனிதர் சார். 4 பேர் சேர்ந்து அடிச்சா என்ன ஆவீங்க? நல்ல மனிதர்னால ஜெயிச்சிடும். நல்லது ஜெயிக்கும் தானே சொல்லியிருக்கோம். தர்மம் ஜெயிக்கும், அறம் வெல்லும், தர்மம் நல்லது அப்படி தானே சொல்லியிருக்கோம். 4 பேர் சேர்ந்து அடிச்சா நீங்கள் என்ன ஆவீங்க? நீங்கள் நல்லவர் தான், அறம் தான், தர்மம் தான். ஸோ அப்போ அரசியலில் வெற்றி தோல்வி என்பது வேற. இதே சந்திரபாபு நாயுடு உதாரணமாக வச்சுக்கோங்க. அவர் வந்து நான் இனிமேல் சிஎம்மாக இருக்க மாட்டேன், சிஇஓவாக இருப்பேன்னு போன டேர்மில் அவர் மேலேயே பார்த்துட்டு நம்ம பில்கேட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனார். தமிழ்நாட்டுக்கு வரல, அங்கே ஆந்திராவுக்கு வந்து பார்த்துட்டு போனார். ஹைதராபாத் வந்து இந்தியாவோட தொழில் தடையான மும்பையை சேலஞ்ச் பண்ண இடத்துல வந்து நின்றுச்சு. கீழே விவசாயிகளை பார்க்கல அப்படின்னாங்க, படக்குன்னு மொத்தமாக போச்சு. ஸோ எலெக்ஷனில் ஜெயிக்கிறங்கிறது வேற. 2 தடவை நட யாத்திரை வந்து அவங்க அப்பா ஒருக்க ஜெயிச்சாரு சீனியர் ரெட்டி, இன்னொரு திரும்ப ஒரு நடை வந்து ஜூனியர் ரெட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் அப்போ இப்போ என்ன, இப்போயும் நீங்கள் வீம்பு பிடிச்சுனே அவன் ஜெயிச்சிருப்பார். இப்போ நீங்கள் பவன் கல்யாணம் கூட சேர்த்துக்கிட்டு அவர் பேச்சு சரின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட சேர்த்துக்கிட்டு எந்த விதமான கோல்மாலுக்கு வித்தியாசம் பண்ணாமல் ஒன்றா இருந்தங்க ஜெயிச்சாங்க. ஸோ அரசியலில் வெற்றிக்கிற பிஜேபி இப்போ தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் பொசுக்குன்னு ஆட்சி எப்படி நினச்சிங்கன்னா நம்ம வந்து பலம் என்னங்கிற பார்க்கணும்ல. நீங்கள் குஜராத்தோடைய பிஜேபியும் யூபியோடைய பிஜேபியும் தமிழ்நாட்டோட பிஜேபியும் ஒப்பிட முடியாதுல்ல. அவங்க அங்கே வளர்ந்துட்டாங்க. சரிங்களா? வளர்ந்த கர்நாடகாலே தோத்துருச்சு. சரிங்களா? அப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து வரலன்னு சொல்லிடுறான். 4-5 எம்பி வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்களா? அந்தளவுக்கு கட்சி ஒர்க் பண்ணிங்களா? ஒரு அண்ணாமலை வந்தோன்னு ஜெயிச்சுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு சரியான பாயிண்ட்டே கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அண்ணாமலை வரணும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் எப்படி லைவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏன் லைவில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? காங்கிரஸ் கட்சியிலையோ கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ ஒரு மாவட்ட நிர்வாகி பேரை சொல்லுங்கள், ஏதோ ஒரு மாவட்ட நிர்வாகி பேர் சொல்லுங்கள். புரியுங்களா? அதே தான் பிஜேபிக்கும். அண்ணாமலை பேர் சொல்லுங்க, அப்புறம் 4 பேர் பேர் சொல்லுங்க, ஏதாவது ஒரு மாவட்ட, விழுப்புரம் மாவட்ட தலைவர் பேர் சொல்லுங்க.
இப்போ முத்ரா லோன் வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. முத்ரா லோன் உள்பட வீடு கட்டும் திட்டம் உள்பட பல விஷயங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் இருக்குது. ஆனால் அது யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய கணக்கு அதுலேயும் திமுக பிரமாதமாக வேலை பார்த்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் தொண்டர்களுக்கும் லாயலிஸ்ட்டுக்கும் சிம்பத்தைசருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநீதியா முறைகேடா இல்லை, அவங்க ஒர்க் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு பேங்க் லோன், முத்ரா லோனுங்கிற பேங்க்கில் வாங்கி தர வேண்டிய விஷயம் சார். ஒரு மாவட்ட தலைவர், சார் என்னுடைய ஆள் மாதேவன் நல்ல மனுஷன், அவருக்கு வந்து லோன் கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லி கொடுத்து வாங்கலாம்ல. வேறு ஒன்றும் இல்லையே, இங்கே கேரண்டியோ சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. மாதேவன் நம்மால் சார் கொஞ்சம் பண்ணுங்க சார் சொல்லி இவ்வளோ தானே. அதை செஞ்சுருக்காங்களா? நீங்கள் நிறைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ நீங்கள் 42 லட்சமாக இருந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபா கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி வந்து 42 லட்சம் 22 லட்சமாக மாறிச்சு தமிழ்நாட்டில். 20 லட்சம் பேர் எங்கே? எப்படி 42 எப்படி 22 குறையும்? 22 தானே சார் 42 மாறணும். 22, 28, 32, 42 போச்சு. 42 எப்படி சார் 22 மாறும்? 4 தடவை வெரிஃபை பண்ணும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போலி ப்ரொஃபஸர்ஸ் வச்ச மாதிரி வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ எப்படி போச்சு? அவங்கவங்க கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் சொல்ல அவங்க கட்சிக்காரன் வாங்கிட்டா நீங்கள் குறை சொல்ல போறீங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். திமுக அவங்க கட்சிக்காரன் வாங்கி கொடுத்து இப்படியா சார் பண்ணுவாங்க, ரைட்டு. ஏன் நீங்கள் பிஜேபி கொடுக்க வேண்டியதானே? யார் வேணாண்ணா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே. கலெக்டருக்கு ஃபோன் பண்ணால் அண்ணாமலை அவர்கள் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவர் யாருங்க நீங்கன்னு கேட்டுருவாரா? புரியுங்களா? அமர் பிரசாத் ரெட்டி ஃபோன் பண்ணுறாரு, ப்ரொஃபசர் சீனிவாசன் ஃபோன் பண்ணுறாரு, வினோஜ் பி செல்வம் ஃபோன் பண்ணுறாரு, 4 பேர் பொன் ராதாகிருஷ்ணன் ஃபோன் பண்ணுறாரு, வானதி அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, இத்தனை பெருமக்கள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு கலெக்டர் சொல்லி நம்ம பையங்க 4 பேர் போட்டு விடுங்கன்னா மாட்டேன்ட்டுருவாங்களா? நீங்கள் யாருங்கன்னு கேட்டுருவாங்களா? அப்போ பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் திருவாரூர்கிட்ட நினைக்கிறேன் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒருத்தர் மணிகண்டன் ஒரு பேர் நினைக்கிறேன், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்து அவருக்கு எல்லாம் அலாட் ஆச்சு, ஃபண்டே வரல, சூசைடே பண்ணிக்கிட்டார். அப்போ அது ஸ்கீமில் கீழே போகிறவங்க நீங்கள் நெட்வொர்க் பார்க்கவே இல்லைன்னு. நீங்கள் தமிழ்நாடு பயனாளிகள் இருக்காங்க, பயனாளிகள் யார்? புரியுங்களா? அப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு டிஎம்கேடைய மாவட்ட செயலாளர் தான் கூட இருந்து எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்தது மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர். அப்போ நான் திமுகவுக்கு தான் நன்றியோடு இருப்பேன். அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. யாரு காசாக இருந்தானே? புரியுங்களா? அப்போ நீங்கள் கட்சிக்காரங்களுடைய ஒர்க்கு வந்து நீங்கள் எலெக்ஷனில் 3 மாதம் கிடையாது, 360 நாள் இருக்கணும். டெல்லி பிஜேபி, அகில இந்திய பிஜேபி வந்து 365 டேஸ் எலெக்ஷன் மோடில் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? 3 மாதம் முன்னாடி இந்த படப்படம் எலெக்ஷனாக படக்குன்னு ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் பார்த்த வேலைக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கினதே அதிகம் தான். அப்படி தான் யோசிக்கணும். புரியுங்களா? நம்ம வந்து என்ன கட்சி எங்கே இருந்துச்சுன்னு யோசிக்கணும்ல. இப்போ நீங்கள் 3% கட்சி நோட்டா கீழே போச்சுன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி நீங்கள் 11% வாங்கி வச்சிருக்கீங்க, டோட்டலாக 18%. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நல்ல குரோத்து, ரைட்டு. என்ன எங்கே இருந்தோமோ அங்கே நல்ல குரோத். அப்போ இப்போ 11 வாங்கியிருக்கீங்களா, அசம்பிளில் நீங்கள் மேலே யோசிங்க. புரியுங்களா? அந்த ஸ்டேபிள் குரோத் தான் வர முடியும். ஓவர் ஒரு நைட்டில் ஹீரோவாக இருக்கு முதலமைச்சர் சினிமா கிடையாதுல்ல. சார், இப்போ துணை முதல்வரோட அந்த பதவி வந்து உதயநிதி அவர்களுக்கு கொடுக்க போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சார். அதில் வந்து ஒரு பக்கம் நல்ல ரிசல்ட் எலெக்ஷனில் கொண்டு வந்திருக்காருன்றதுக்கு அவளுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினாலும், இது ஒரு கூட்டணி எல்லாம் சேர்ந்து எல்லாரோட ஆதரவும் சேர்ந்து தானே சார் வந்து ஒரு வெற்றியாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு துணை முதல்வர்னு சொன்னால் எப்படி இருக்குன்ற ரியாக்ஷன் பார்க்கறதுக்காகவா, இல்லை பப்ளிக்கோட அந்த பல்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னன்னு நினைக்கிறேன்? எதுவுமே கிடையாது. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கட்சி, அவங்களோட பதவி அவங்க கொடுக்குறாங்க. யார் ஆட்சேபனை பண்ண போகிறா? கூட்டணி கட்சிகளில் யாரும் ஆட்சேபனை பண்ணுங்க. திருமாவளவனோ செல்வ பிறந்தவங்க போய் கேட்கணும், அதை எப்படிங்க கொடுப்பீங்கன்னு கேட்கட்டும். யாரை கழட்டி விடுவா? நீங்கள் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியேறுவோம்னு சொல்லுவாங்களா யாராவது? அதற்கு இன்னும் நாளைக்கு கூட்டத்தில் வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சுவாங்க, தம்பி உதயநிதிக்கு ஏன் இன்னும் கொடுக்கவில்லை அப்படின்னு. புரியுங்களா? அது அவங்க திமுகவோட தேவையில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. திமுக சாதாரணமாக 20-22% ஓட்டு வச்சிருக்கு. இவங்க இப்போ தான் 7%, 6% வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் யாரோட தேவையில் யார் இருக்கிறது? அப்போ அவங்கள ஆட்சியர் பண்ணுற அவங்க ஃபேமிலியிலே ஆள் கிடையாது, அவங்க கட்சியிலே ஆள் கிடையாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து ரவிக்குமாருக்கு இந்த போஸ்ட் கொடுங்க, வன்னியரசுக்கு இந்த போஸ்ட் கொடுங்கன்னு திமுகவில் சொன்னால் ஒத்துக்கிடுவாரா திருமாவளவன் அவர்கள்? அப்போ எந்த கட்சியிலையும் நீங்கள் கேட்க முடியாது. இது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஆட்சி, அவங்க பண்ணுறாங்க. ஏற்காது மக்களுடைய விருப்பம். உங்களுக்கு 2026 தேர்தல் வரும்போது நீங்கள் உங்களோட முடிவை காட்டுங்க, நாங்கள் இதை ஏற்கிறோம் மறுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் எப்படி இதை ஆட்சேபனை பண்ணி யார் ஆட்சேபனை பண்ணுவா? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில் வந்து பிரச்சனை வந்து கல்வராயன் மலை பகுதி மக்களுடைய பின்தங்கிய நிலை தான் காரணம், அதை தமிழக முதலமைச்சரோ அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரோ போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே வந்தார்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் புரோட்டோகாலில் நம்பர் 2 அவர் கிடையாது சார். மினிஸ்ட்ரியல் கேபினட் புரோட்டோகாலில் நம்பர் 2 உதயநிதி கிடையாது, அவருடைய துறையும் கிடையாது. சரிங்களா? மலைவாழ் பழங்குடியினர், ஆதி திராவிடர் அந்த மாதிரியான துறையும் கிடையாது. அப்போ அவர் பேரை உயர்நீதிமன்றம் எதுக்கு மென்ஷன் பண்ணுது? எவ்ரிஒன் நோஸ்.
புரியுங்களா? யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக அவர் ஆக்காங்க, அப்போ இன்னைக்கு ஆக்குவாங்களா, நாளைக்கு ஆக்குவாங்களா, வெளிநாடு போனாங்க, வெளிநாடு போலன்னு ஆக்கக்கூடாதா? சார், எப்போ ஆக்குறது, யார் ஆக்குறது முழுக்க அவங்களுடைய ப்ரொராகேட்டிவ். இது சட்டமே சொல்லுது. அண்ட் அவங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. கூட்டணி கட்சிகள்லாம் வாய்ப்பே கிடையாது. சார், முந்தா நேத்தி வந்து நம்ம ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கல்லுக்கான பேன் ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை கன்சியூம் பண்ண முடியாமல் பல பேர் அதுக்கு அந்த நீங்கள் சொல்கிற IMFL போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இது ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி 1986 போட்ட பேனை நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து இவங்க கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கணுமா, இல்லை இது இவங்களோட சாய்ஸ் தானே சார்? இது அரசாங்கத்தோடைய முடிவு தான். கல்லில் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. உங்களுக்கு மதுபானத்தில் வந்து ஒரு குவார்ட்டர் பாட்டில் வந்து அதோடைய மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் 40 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3 டைம்ஸ் 40 ரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட், 40 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். அப்படி போகுது. 50,000 கோடி ரூபா போன வருஷம் லாபம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ மேஜர் இன்கம் உங்களுக்கு அங்கேருந்து வருது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானங்களில் முதல் ரெவென்யூ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பத்திரப்பதிவு துறையில் முதல் ரெவென்யூ வருது. 2வது ரெவென்யூ இங்கே தான் வருது. ஆவரேஜாக 50,000 கோடி, 5,000 கோடி பெர் மந்த் எங்கேருந்து வரும்? ஸோ நீங்கள் கல்லுக்கு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் ரொம்ப போனால் வந்து 30 ரூபா 40 ரூபா, ஏன்னா வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு கல்லுக்கு மக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்போ 1 லிட்டரோ ஒரு மக்கோ ஒரு கணக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா அது மொத்தமே 50 ரூபாயில் முடிஞ்சு வரும். அதில் இந்த பீருக்கு போகிற குரூப்பு பாதி இதுக்கு வந்துடும். பீரை யாரும் சில்லுன்னு சர்வ் பண்ணியா பண்ணலையான்னு சண்டைக்கு விடுவாங்க. இது அதுவும் கிடையாது, அப்படியே குடிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் சீப்பாக போயிடும். அண்ட் அவங்களுக்கான ப்ரைஸிங் கொடுக்கணும். பால் விலை மாதிரி அது ஆயிரும். உற்பத்தியாளர்களுக்கு விலை கொடுங்கன்னா அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது, புரியுதுங்களா? அது வந்து மல்லையா கம்பெனி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. அது ஊருக்கு விவசாயிகள் பண்ணுறது. அவங்க சப்ளை பண்ண பால் மாதிரி ஆயிரும். அவங்க வந்து எங்களுக்கு கல் விலையை உயர்த்தி கொடு, கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுன்னு அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு 42 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கே 52 ரூபாய்க்கு விற்க முடியும். மொத்தம் 10 ரூபாய்க்கு தான் வைக்க முடியும். புரியுங்களா? அதில் நிறைய ஒரு சேலஞ்சு. அந்த ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. அவங்க கல் அனுமதிக்கல ஒன்றும் பிரச்சனை. பீர் இருக்குது, ரம் இருக்குது, ஒயின் இருக்குது, மற்ற கல் வைக்கல என்ன பிரச்சனை? பட் அந்த ப்ராஃபிட் தான் பிரச்சனை. அதை ஒரு பிராண்டிங் ஆக்கி தமிழ்நாடு கல் விற்பனை கழகம் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி, தமிழ்நாடு ரெடி பண்ணி அதில் ஒரு பிராண்டிங்கை ஒன்று போட்டு அதில் ஒரு ப்ரைஸ் அவங்கள வச்சு நாங்களே கொள்முதல் பண்ணுறேன் பால் மாதிரி. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் ஐடியா, புரியுதுங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து அது யூ கேன் மேக் ஹியூஜ் மணி, கவர்மெண்ட்டே நல்லா பண்ணலாம். நாங்களே கொள்முதல் பண்ணிடுறோம் பால் மாதிரி. டெய்லி சாயந்தரம் வந்து கல் இறக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆள் வந்துடுவோம், நீங்கள் ஆள் இறக்கிட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அதை பதப்படுத்தி வச்சு மறுநாள் காலையில் விற்றுருவோம். எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க எவ்வளோ பிரமாதமான ஐடியா பாருங்கள். ஸோ தட் we can do a lot if the government thinks that they can do a lot. அட்லீஸ்ட் அது வந்து ஆனால் பல 1000 கோடி வந்து வருமானத்தில் நட்ட வரும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து 120 ரூபாய்க்கான விஷயங்களுக்கு 40 ரூபாய்க்கான விஷயம் 3 டைம்ஸ் அதில் அப்படியே காலி ஆயிடுதுல. அண்ட் 3 டைம்ஸில் வந்து உங்களுக்கு 30% ப்ராஃபிட் வருது. இதில் 30% ப்ராஃபிட் இருக்காது இதில். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் குறைஞ்சி வரும், ப்ராஃபிட் குறைஞ்சி வரும், வேலை கூடி போயிடும். அவங்க நினச்சா ஒன்றுமே இல்லை, டேக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துடும். யாரோ சாராயம் தயாரிக்கிறாங்க, யாரோ விற்கிறாங்க, யாரோ குடிக்கிறாங்க, நம்ம வந்து நடுவில் டேக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறோம். அது மட்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல காசு கிடைக்கல. ஸோ அது அப்படி தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இது பண்ணுறது சரிதான் நினைக்கிறேன். அது வந்து நாட்டுக்கு நல்லது கம்பேரிட்டிவ்லி. அது வந்து ஒரு குறைவான பிரச்சனை, சரிங்களா? கம்பேரிட்டிவ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, குறைவான பிரச்சனை. சார், இப்போ சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விகாஸ்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் வந்து கிரிராஜ் கிஷோர் போன்ற பிஜேபி தலைவர்களை வந்து வடநாட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு மௌலிகெலாம் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லா திட்டமும் பயனடைச்சிருக்காங்க, பட் அவங்க யாருமே எங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம், எதுக்காக இந்த ஸ்லோகன் வந்து இன்னும் கடைப்பிடிக்கணுங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வளர்ச்சி அரசியல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தடைப்பட வாய்ப்பு இருக்கிறா, இல்லை அவங்களோட ப்ரெஷர் இன்னும் அதிகமாகுமா சார்? உருப்படாமல் போகிறதுக்கான வழி அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், இப்போ 4 வச்சு நீங்கள் இதுதான் உருப்புறதுக்கான வழி. நீங்கள் எனக்கு ஓட்டு போடலைன்னு நான் உங்களை செய்ய மாட்டேன்னா அப்புறம் தமிழ்நாடு சொல்கிற கம்ப்ளைண்ட் ஒன்று வச்சுல, நீங்கள் அதனால தான் எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு ஆகிப்போம்ல. அப்போ தமிழ்நாடுங்கிற பேரை காணும், திருக்குறளை காணும், எங்களுக்கு ஸ்பெஷல் திட்டங்களை காணும். நீங்கள் பீகார் ஆந்திர பிரதேசம் மட்டும் வந்து நிற்கிது. அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க, நாங்கள் ஓட்டு போடலாம் கொடுக்க மாட்டீங்களா? தமிழக முதலமைச்சர் என்ன செஞ்சார்? எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நல்லது. இதுதான் ஐடியா. நீங்கள் செய்கிறீங்களா இல்லையாங்கிறது அப்புறம், சரிங்களா? சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் தான் ஐடியா, அதுதான் தத்துவம், அதுதான் ஃபிலாசபி. அப்படி தான் செய்யணும். அது நீங்கள் எனக்கு ஓட்டு போடலாம் அவ்வளோ நம்பிக்கையை பெற முடியும். சப்கா விஸ்வாஸ் அதான் 3வது ஸ்லோகன், புரியுங்களா? சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாம் 2, சப்கா விஸ்வாஸ் தான் 3வது. அது வந்து 2019 சொன்னார் அவர். அதுக்கப்புறம் சப்கா பிரயாஸ்னார், எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும்னார். பிரயாசம் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் விசுவாசம் தொடருவீங்க? பிரயாசை இல்லாமல் முயற்சி இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? அப்போ அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையா? அவர்கள் நம்பிக்கையை பெற முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா குஜராத்லையும் உத்தரப்பிரதேசலையும் முஸ்லீம்களுடைய ஓட்டு பிஜேபி உழலன்னு? பீகார்லாம் முஸ்லீம்கள் ஓட்டு உழலன்னு நினைக்கிறீங்களா?
ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம்கள் ஓட்டு விழலன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் கேரளாவில் முஸ்லீம்கள் ஓட்டு விழலைன்னு அவங்களை இன்னும் கன்வின்ஸ் பண்ண போகணும், அவங்களை இன்னும் ரீச் பண்ண பார்க்கணும். அப்போ நாளைக்கு முக்குலத்தூர் ஓட்டு விழலை செய்ய மாட்டேன், நாளைக்கு ஐயர் ஓட்டு விழலை செய்ய மாட்டேன், நாளைக்கு செட்டியார் ஓட்டு விழலை செய்ய மாட்டேன், அப்படி போகிறதா? அப்போ எனக்கு ஓட்டு போட்டால் உன்னை வச்சுக்கிட்டோம். இது வந்து இதை விட பாசிசம் வேறு என்ன இருக்க முடியும்? அப்படி சிந்தனையே கூடாது. பிரதமருடைய சிந்தனை ரொம்ப சரியாக இருக்குது. அதை ஊக்கப்படுத்த பார்க்கணும், அதை வலுப்படுத்த பார்க்கணும். நீங்கள் உழைக்காமல் பிரதமருடைய மூஞ்சி மட்டும் காட்டினா ஓட்டு விழுந்து நினச்சிங்கன்னா, பிரதமருடைய ஃபேஸ் வந்து ஒரு 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 ட்ரிகரிங் ஃபோர்ஸ். அது கீழே நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். தமிழக முதலமைச்சர் கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், அவங்க பேர் வச்சு போனால் போதும் முடிஞ்சு போனால். எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி, எதுக்கு இவ்வளோ பெரிய உழைப்பு? விக்கிரவாண்டியில் இப்போ டிஎம்கேஜிக்கும் நானே சொன்னேன். அதுக்கப்புறம் எதுக்கு அத்தனை அமைச்சர் உட்காந்துருந்தாங்க? இப்போ பாண்டே சொல்லிட்டான்ப்பா, படுத்துக்கிட்டே வச்சுக்கலாம், அவனை பேச உட்காந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு எவ்வளோ ஒரு உழைச்சாங்க? நீங்கள் யார் கொடுக்கல சொல்லுங்கள்? எந்த கட்சி வரை காசு கொடுக்கல சொல்லுங்கள்? நீங்கள் நான் சொல்கிறேன் எந்தெந்த கட்சிலாம் காசு கொடுத்துச்சுன்னு. அதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இவ்வளோ 11% ஓட்டு எப்படி வாங்கினீங்க? எல்லாரும் செய்கிறாங்க போகிறாங்க, நான் கம்மியாக செய்கிறேன்னு சொல்லுங்கள், நான் ஏன் தொகுதியில் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். டிஎம்கேலையும் கூட தான் இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காசு கொடுக்கல, என்னால் அவர் கொடுக்கலன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க சத்தரிச்சு பண்ணாங்க. நீங்கள் அதோட பலமான அரசியல் பண்ணுறது நொல்ல சொல்லிகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னை ஜெயிக்க வச்சா நீங்கள்லாம் நல்ல மக்கள், என்னை ஜெயிக்க வைக்கலாம் சரியில்லாத மக்கள். நீங்கள் ரீச் பண்ணுங்க சார், யூ ஹேவ் டு ரீச். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த குரல் வரல சார், வடநாட்டில் எங்கே வந்தாலும் நான் தப்புன்றேன் நான். அது எப்படி வடநாட்டில் வந்தால் சரின்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்க சந்தேகனோட நீங்கள் வந்து இந்துத்துவா கட்சின்னு சொன்னால், இந்துக்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு இலகணேசன் அவருடைய கருத்து, மற்ற கட்சிகளுக்கு மற்ற சமூகங்களுக்கு பிரச்சனை எல்லா கட்சியும் வரும், பிஜேபியும் வரும். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த கட்சியும் வராது, பிஜேபி மட்டும் வரும்னு அவர் சொன்னார். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க உங்களை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க? நீங்கள் இந்துக்களுக்கு மட்டும்தான் வருவீங்க, மற்றவங்களாம் எதிராக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவருடைய கருத்து மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணாமல் சொன்னால் அதுதானே உண்மைனாகும். அது இல்லைன்னா மறுத்து நீங்கள் கிளம்பணும். சார் 2026 டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இந்த பக்கம் இருக்குது சார். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அப்போசிஷன் ஃபுல்லாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ சசிகலா அவர்கள் திரும்ப ரீஎன்ட்ரி மாதிரி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் வந்ததுன்னா சிஎம் ஃபேஸ் வந்து அப்போசிஷனில் யாராக இருப்பாங்க, அது டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லை ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 சிஎம் ஃபேஸாவது எதிர இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸும் திரு இபிஎஸும் இப்போ கட்சி இருக்கிற நிலைமையில் சேருவாங்கன்னு நினைக்கல. அந்த பொசிஷனில் அப்படி அதே மாதிரி அது ஏதாவது உடஞ்சி பிரிஞ்சு விரிஞ்சு ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது வந்தால் உண்டா தவிர, இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய நான் இந்த இடத்துல நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரு இபிஎஸ் வந்து முன்வச்ச கால பின்வைக்காதவர் அப்படின்னு அவர் அதை வந்து ரொம்ப உடம்பு பிடியாக இருக்கிறார். சரிங்களா? அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிற தெளிவாக இருக்கார், பிஜேபியோடைய உறவு உள்பட. சரிங்களா? அப்போ திருமதி சசிகலாவை திரு ஓபிஎஸ் வந்தால் அவர்கள் தொண்டராக சேர முடியாது. சரிங்களா? தேனி மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் சசிகலான்னு ஒத்துக்கிடுவாங்களான்னு? சரிங்களா? அப்போ என்ன போஸ்ட்டுங்கிற அங்கே தானே பிரச்சனையே வந்துச்சு. அப்புறம் எப்படி அவர் நீங்கள் சேப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? சரிங்களா? அது வந்து அது நடக்க போகிறது இல்லை. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் வச்சுங்க. தட் செப்பரேட் கேஸ். ப்ளஸ் இவங்க வந்து பிஜேபி ஒரு பக்கம் இன்றைக்கி இப்போ 24 இருந்த அலையன்ஸை அப்படியே கொண்டு போகணுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் விஜய் வரப்போகிறார். விஜய் வந்து சீமானோட வரப்போகிறாரா தனியாக வரப்போகிறாருன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் ஒரு முகம், சீமான் ஒரு முகம், அண்ணாமலை ஒரு முகம், வேற விஜய் ஒரு முகம், இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 4 முகமாக வந்து நிற்கும். அப்போ அது வந்து அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அலையன்ஸ் தொடர்ந்துச்சுன்னா அது டிஎம்கேக்கான லாபமாக இருக்கும் போது டிஎம்கேட ஓட்டு குறையும். டிஎம்கே அலையன்ஸோடைய ஓட்டு 2026 குறையும். ஏன்னா அது 19 இருந்ததை விட 21 இருந்ததை விட 24 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 24 இருந்ததை விட 26 குறையும். ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் ஆஃப்டர் த 1000 rupees 1000 ரூபா வாங்கிட்டே அது வந்து உங்கள் காசு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. 1,19,00,000 பேர் வாங்குறாங்க. 1,19,00,000 பேரில் ஒரு வீட்டில் 3 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் 3.5 கோடி ஓட்டு விழுந்துருக்கணும். விழுந்திருக்கா? அப்போ ஏன்? அப்போ வாங்கின ஆட்கள் கூட போடலை. சரிங்களா? வாங்குகிற ஆட்கள் கூட போடலை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் டிஎம்கே அலையன்ஸோடைய ஓட்டு குறையும் 2026. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன எளிமையான கணக்கு தான். சார் இப்போ வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மோடி அவர்கள் கவர்மெண்ட் இப்போ இந்த பட்ஜெட் அலிகேட் பண்ணாங்க. இதில் ஒரு பெரிய பூம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. திருப்பி ஒரு பூஸ்ட் வரதுக்காக நிறைய பேர் அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் எல்லாமே மோடி அவர்களோட ஃபேஸ் சுற்றி தான் போகுது. ஸோ இப்போ வந்து 26, அதாவது அவர் 75 ரீச் பண்ணும்போது அந்த ஒரு வேளை அவர் வந்து அவர் ஆஃப் பண்ணலாம், மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி
அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இப்போ போக முடியாத நிலைமையில பிஜேபி இருக்கா? அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா கொஞ்சம் இப்போ ஒரு செட் பேக் ஆயிருக்காங்க. ஒரு செட்பேக்கும் கிடையாதுங்க. நீங்க லாபத்துல நட்டத்தை நட்டம்னு பார்க்க முடியாதுங்க. ஓஎன்ஜிசி நிறுவனம், ஐஓபி நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நட்டம்னு சொல்லுவாங்க. நட்டம் என்னன்னா, போன வருஷம் நாங்கள் 1000 கோடி லாபம் பார்த்தோம், இந்த வருஷம் 800 கோடி லாபம் பார்த்துருக்கோம், 200 கோடி நட்டம்பாங்க. சொல்ல புரியுங்களா? ஆனால் 800 கோடி லாபத்தில் தான் நட்டம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல 3 தேர்தல்களில் தொடர்ந்து 2014, 19, 24 3 தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின சீட்டை விட பிஜேபி தனியாக வாங்கின சீட் அதிகம். சரிங்களா? இந்த முறை இந்தி கூட்டணி மொத்தமாக வாங்கியிருக்கக்கூடிய சீட்டை விட பிஜேபியோட தனி சீட் அதிகம். எப்படி செட்பேக் சொல்லுங்க? 3rd கன்சிக்யூட்டிவ் டைம் சார். இது வரைக்கும் வரலாற்றில் 60 வருஷம் கழிச்சு பின்னாடி சாத்தியமாக இருக்கு. எங்கே உங்களுக்கு சாத்தியமாக இருந்துச்சு? இந்த நம்பர்ஸ் யாரும் எட்டி பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு புரியுதுல? இவங்க சொல்லிட்டே போகலாம். நான் பல முறை இந்த பேட்டில் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் முடிஞ்சோடனே சொல்லியிருக்கேன், இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டியில் யாருக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 91 யாருக்கு இருந்து சொல்லுங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் இருந்துச்சா? நரசிம்மராவ் கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் இருந்துச்சா? யார் கவர்மெண்ட் இருந்துச்சு? யார் இந்த நம்பரில் கூட இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேயே அதிகமான நம்பர் இந்த நம்பர், இவங்க நம்பர் தான். ஸோ இவங்க ஒரு செட்பேக்குங்கிற ஐடியாவை கட்டமைக்க பார்க்குறாங்க. புரியுதுங்களா? பிஜேபி பின்னடைஞ்சிருக்குது, பிஜேபி பலவீனமாக இருக்குன்னு கட்டமைக்க பார்க்குறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவங்க ரொம்ப இன்னும் சொல்ல போனால், நான் பார்த்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், அவரை நீங்கள் சீண்டி விட அவர் இன்னும் பயங்கர அக்ரெசிவாக தான் போவார். அவர் நீங்கள் அப்படி அவர் சீண்டி விட்டு பார்த்துலாம் அவரை நீங்கள் சமாளிக்க முடியாது. நீங்கள் அவர்கிட்ட பீராஞ்சிக்கலாம், தலைவா கொடுத்தலைவா நமக்குள்ள என்ன தலைவானா வாங்கிக்கலாம், ஆந்திரா மாதிரி பீகார் மாதிரி. நீ பெரிய ஆளானவா, சரி பார்த்து இருக்கட்டுங்க, யார் பெரிய ஆளாக பார்த்து கொடுங்கன்னு சொல்லி பேசாமல் உட்காந்துருவார். அப்போ நம்ம தனியாக கம்பு சுற்றிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத பொறுத்தளவுக்கு அவர் ஆப்ட் பண்ணால் என்னதான் அப்படி தான். ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ 2வது 3வது கட்டத்தில் யாருமே அங்கே ரிபல் பண்ணுறதுக்கு இல்லை. புரியுங்களா? அதற்கான காரணம் அவர் அந்த பர்பஸை சால்வ் பண்ணிகிட்டே போகிறாரு, அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டே போகிறாரு, தேவைகளை முடிச்சுட்டே போகிறாரு. அவர் இயங்காமல் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. புரியுங்களா? திரு வாஜ்பாய் அவர்கள் நடக்க முடியாமல் மூட்டுவலி ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்த வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் பற்றி யாருமே பேசலை. இப்போ இது 75 வருஷங்கிறது எங்கேயும் மேண்டேட் இல்லை. எடியூரப்பா திரும்ப உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகாவில் எடியூரப்பா ஓரங்கட்ட சொன்னது தான் பெரிய பிரச்சனையாக போச்சோன்னு பயந்துட்டு அது திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 75 வருஷங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது பிஜேபியோட விதிலையும் கிடையாது, ஆர்எஸ்எஸோட விதிலையும் கிடையாது. ஸோ இவர் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆள் கிடையாது. அவரா ஏதாவது ஒரு பீஷ்ம பிதாமா மாதிரி அவரா நான் வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லி சொன்னா தான் உண்டே தவிர எனக்கு தெரிஞ்சு அங்கே வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அங்கே யாரும் இல்லை. அடுத்த ஆட்கள் அவங்க 10 பேர் வச்சிருக்காங்க. ஒரு ரூமர் ஓடிட்டு இருந்தது சார், அவர் பிரசிடென்ட் ஆகலாம், பிரசிடென்ட்டோட பவர் பார்த்தோம், அதை பார்த்தா இன்னும் அவருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் பிரசிடென்ட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு போவார். ஸ்ரீலங்கா மாதிரி, ரஷ்யா மாதிரி, சைனா மாதிரி. நீங்கள் நினைக்கிற பவர்லாம் கிடையாது. ரியல் பவர் அப்படின்னா என்னங்கிற காட்டிட்டு போவார். கையெழுத்து போடுற பவர்லாம் கிடையாது. சரிங்களா? அவர் என்னங்கிற போவார். அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் நம்ம இதெல்லாம் ஒரு ரொம்ப கற்பனை. அது வெறும் புரளி வதந்திலாம் கிடையாது, வெறும் கற்பனை தான். அவர் ஒரு கிரேசியஸ் ஜென்டில் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது எப்போ என்னங்கிறலாம் எனக்கு தெரியாது. அதோட அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கும். சொல்லுங்களா? தோனி ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னால் ரசிகர்கள் விடுறாங்களா? சொல்லுறீங்களா? தோனி ரிட்டையர் ஆகுதுன்னா ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு வயசாகுதுன்னு அவர் விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தோனி ஃபீல்டில் வேணும், எங்களுக்கு அவ்வளோதான். அவர் 2 பால் இருக்கு முன்னாடி இறங்குறாரு. அவர் நாட்டையே காப்பாற்றி தலையில் தொங்க விட்டு இல்லை ஜெயிச்சிட போகிறோம் நம்புறாங்க. புரியுதுங்களா? ஜடேஜா ஜெயிக்க வைக்கிறான், எல்லாரும் கேமரா தோனி தான் வச்சிருக்காங்க. புரியுங்களா? 6 அடிச்சது அவரியா? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தோனி தான் வச்சிருக்கோம். அப்போ அவர் தான் இன்னைக்கு மாஸ். புரியுங்களா? மோடியோடைய மாசுக்கு இணையாக பாப்புலாரிட்டி இணையாக இன்னொருத்தர் இங்கே இல்லை எந்த கட்சியிலையுமே. சரிங்களா? பிஜேபியில் நோவே இருக்கு. ஆனால் அவர் சக்ஸஸ் என்ன இருக்கு, அவருக்கு அடுத்து யாருன்னா இவரோட பிரமாதமாக கூட நிறைய தெரியாது நமக்கு. புரியுங்களா? வாஜ்பாயோடைய ஆட்சி நீங்கள் பார்க்கும்போது மோடிங்கிற ஒரு பேச்சு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜில் இருந்தார். புரியுங்களா? வாஜ்பாயோட ஆட்சி காலத்தில் ஒரு நெகட்டிவ் இமேஜில் இருந்தார். இன்னைக்கு பாசிட்டிவ் இமேஜ்லேயே மோடியோட கூட இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதாவது கம்பேரிட்டிவாக வாஜ்பாயோட ஆட்சி காலத்தில் மோடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது மோடியோட ஆட்சி காலத்தில் சீஃப் மினிஸ்டர்ஸ் உட்பட பலர் பாசிட்டிவான இமேஜில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னைக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி புலி பாய்ச்சல் பாய்வாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் இவங்க எல்லாம் அந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான். அதற்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாது. அவங்க பார்த்து என்ன ரிட்டையர்மெண்ட்டோ அது வரைக்கும் தான். டன் சார், இப்போ யூஎஸ் எலெக்ஷனில் திரு கமலா ஹாரிஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பைடன் புல் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் பிகாஸ் ஆஃப் தட் இன்சிடென்ட்னால கொஞ்சம் பாப்புலாரிட்டி நிறைய வருது. இப்போ இந்தியாவுக்கு இப்போ யார் அவங்க ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்டோட பார்ட்டிஸோடைய பாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா திரு ட்ரம்ப் வரதான் நமக்கு நல்லது.
2 விஷயத்தினால. ஒன்று வந்து அவங்க நமக்கு ஃபேவராக இருப்பாங்கங்கிறது ஒன்று. 2வது வந்து ட்ரம்ப்புக்கும் திரு மோடிக்குமான நல்ல பர்சனல் ரேப்போர்ட் நல்லா இருக்குங்கிறது. புரியுங்களா? இந்த 2மே வந்து ஸோ அவங்களுக்கு சாதமாக இருப்பாங்க. கமலா ஹாரிஸ் அவர்களுடைய கட்சி, அவங்க பீயிங் இந்தியனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்தியா பற்றின ஒரு அச்சமும் சேர்ந்தே இருந்திருக்கு அந்த பார்ட்டிக்கே பேசிக்கலாக. ஸோ அதனால் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் யார் ஜெயிச்சாலும் என்ன, இந்தியா இன்னைக்கு தவிர்க்கக்கூடிய சக்தி கிடையாது. புரியுங்களா? நீங்கள் இன்னைக்கு முறைச்சா கூட கௌரவமாக தான் முறைக்கணும், திரும்ப இருக்கும்போது தான் முறைக்கணும், நேருக்கு நேரம் முறைக்க முடியாது. நம்ம அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டோம். ஸோ அமெரிக்காவுடைய தயவை நம்பி இந்தியா இல்லை. இந்தியாவோட நட்பு இருக்கிறது அமெரிக்காவுக்கு நல்லது. ஏன்னா நம்ம ரஷ்யாட்ட பயங்கரமான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் கூட சொல்லலாம். புரியுங்களா? சைனாவோட நம்ம வந்து எப்படி அமெரிக்கா நம்மகிட்ட இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சைனாட்ட நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதாவது முறைக்க வேண்டிய இடம், ஆனால் முறைக்கிறது இல்லை. புரியுங்களா? அதிகமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நமக்கும் சைனாவுக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் குளோபலி அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடிய 2 நாடுகள் நம்மளும் அவங்களும் தான் இருக்கும். அண்ட் சைனாட்ட அவங்க பக்கத்துலேயே போக முடியாது. புரியுங்களா? அப்போ நம்பர் 1 பக்கத்தில் போக முடியாது, நம்பர் 2 பழக்க வச்சுக்கணும். புரியுங்களா? ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடக்குது. புரியுங்களா? டெமோக்ராட்டிக் ஆட்சி கிடையாது. ஆனால் அவங்க பாகிஸ்தானோட நமக்கு தான் தோஸ்து. அப்போ நீங்கள் அங்கே போய் இனி டெமோக்ராட்டிக்கல் கவர்மெண்ட் கிடையாது, உடனே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? நீ தலிபான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம தோஸ்து அப்படின்னு பிடிச்சிக்கணும். அப்போ அது வந்து பாகிஸ்தானுக்கு சேலஞ்ச். அதை மாதிரி அமெரிக்கா வந்து இந்தியாவை நெருக்கி வச்சுக்கணும். நீ நம்ம கூட இருப்பா, சைனா கூட போகல, நீ சைனாக்கும் உனக்கு பழக்கம் இல்லை, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்படி தான் போகும். ஸோ அமெரிக்கா தான் நம்முடைய உறவு வரும். அதனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் நினைக்கிறது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ், நானாக ஒரு பழக்க தோஷத்தில் நினைக்கிறது வந்து, இது வரைக்கும் வந்த வழக்கத்தில் நினைக்கிறது வந்து, இதுக்கு முன்னாடி பைடன் இருந்தபோது நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இத்தனைக்கும் பைடன் இருந்த பீரியடில் நம்ம டேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஏற்றிட்டோம், இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டோம். குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு, புல்லட் உட்பட, பைக் உட்பட பல விஷயங்களுக்குலாம் நம்ம ரேட்டை ஏற்றிட்டோம். அதை வந்து அவர் கரடியாக கத்துனார், என்னங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க, நாங்கள் அப்படி பண்ணவா, நீங்கள் மட்டும் ஏற்றிக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் பண்ணல. புரியுங்களா? அந்த H1B விசாலாம் ஒரு பிரச்சனை பண்ணார். ஸோ அவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுங்கிறதே நம்மளை வச்சு தான் யோசிக்கிறார். நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறோம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நம்மளை வச்சு தான் அவர் காப்பி பண்ணார். சொல்ல போறீங்களா? அது அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கலாம், பட் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்ததில் ஒரு சர்வேல 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த சர்வேல கமலா ஹாரிஸுக்கு பாப்புலாரிட்டி கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்ல போறீங்களா? இவங்க 42, அவங்க 44 சொல்கிறாங்க. பைடன் வந்து, ட்ரம்ப் வந்து 42, இந்த மாதிரி 44% சொல்கிறாங்க. பட் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா சோ கால்டு உலகத்துக்கு ஜனநாயகம் போதிக்கக்கூடிய அந்த அமெரிக்காவில் இது வரைக்கும் ஒரு பெண் கூட அதிபரானதில்லை. ஒரு பெண் கூட இது வரைக்கும் அதிபரானதில்லை. ஹிலரி கிளின்டன் நான் தோத்ததுக்கு 10 காரணத்தில் ஒரு காரணமாக நான் பெண்ணாக இருந்ததும் சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. அந்த அமெரிக்கா, உலகத்துக்கெல்லாம் போதிக்கக்கூடிய அந்த அமெரிக்கா. நம்மகிட்ட வந்து 2 பிரசிடென்ட் வந்தாச்சு, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாச்சு. நம்மள இங்கே சவுத் ஆசியா பூரா வந்து, பாகிஸ்தானில் வந்தாச்சு, பங்களாதேஷில் வந்தாச்சு, ஸ்ரீலங்காவில் வந்தாச்சு, நம்ம பின்தங்கிய நாடுகள் சொல்லக்கூடிய இடத்துல பூரா வந்தாச்சு. முன்னேறிய நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னும் வந்ததில்லை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். புரியுங்களா? ஸோ ட்ரம்ப்புக்கான ஸ்பேஸ் தான் அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரிட்டன் மாதிரியான நாடுகளில் அவங்க வந்து பார்க்குறாங்க இமிகிரண்ட்ஸ் அண்ட் மைக்ரண்ட்ஸோடைய இம்பாக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அதைத்தான் இவரும் ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதனால் பைடன் தான் வருவாருன்னு ட்ரம்ப் தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது நமக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப வெளியிலன்னு சொல்கிறது அவங்க போல் ஆகும்போது தான் தெரியும். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பொலிட்டிஷியன், அதாவது ரொம்ப ஓப்பனாக பேசுகிறவர். ஸோ அதனால் இந்த ஃபாரின் பாலிசியில் வந்து ரொம்ப கோஆர்டினேஷனில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் சேலஞ்ச் இருக்கும். பட் நம்ம டேலண்ட்லாம் இருக்குல்ல, நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம். இந்திய சமூகம், இந்தியா ஒரு நாடாக புறக்கணிக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய சமூகம் இன்ஃப்ளூயன்சியல். இந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுங்க. அதனால் நம்ம அப்படிலாம் நம்மளை வந்து டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லாம் டீல் பண்ணிட்டு போக முடியாது. சார், இப்போது இன்னும் க்ளோஸ் டு 2 இயர்ஸ் கிட்ட இருக்குது ஸ்டேட்டில் நமக்கு எலெக்ஷன் வருதுங்க சார். விஜய் அவர்கள் புதுசாக என்ட்ரி ஆகிறாரு. கொஞ்சம் வந்து எல்லாமே அறிக்கையிலேயே இருக்கே தவிர ஃபீல்ட் பாலிடிக்ஸ்ன்றது அவர்கிட்ட பெருசாக இறங்கின மாதிரி பெருசாக எதுவும் தெரியல. அதே மாதிரி ஒரு அக்ரெசிவாக வந்து ஒரு சைடு எடுக்கிற மாதிரியும் வந்து தெரியல. ரொம்ப ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இறங்காமல் இருக்கும்போது அப்படி பண்ணுறது தான் சரி. அவர் இறங்கும்போது அவர் நிறையா மனசுக்குள்ள வியூ வச்சிருக்காரு. நம்மக்கிட்ட சொல்லலையே தவிர அவர் எந்த பிளானும் இல்லாமல் இருக்க மாட்டார். 2026 மேலே எலெக்ஷன் அவர் தெரியும். புரியுங்க? அவருக்கு தெரியும். அதுலேருந்து கவுண்ட் டவுன் வச்சிருப்பார். ஜனவரியில் என்ன பண்ணணும், நவம்பரில் என்ன பண்ணணும், முன்னாடி 25 என்ன பண்ணணும், 24 டிசம்பரில் என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். அவர்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கும், ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அது என்ன நமக்கு தெரியாது. வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஆர் நாட், வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரிங்களா? இன்னைக்கு அமைதியாக இருக்கார். நாம இன்னும் 2 படம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு அவரோட படம் பிளான் இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் வந்து கரடியாக கத்தி உழைச்சி திரு அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதா அவர் ஒரு படத்தில் தூக்கலாம். சொல்ல போறீங்களா? முத்து படம் வந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு. அந்த முத்து படத்தில் அவர் முதலமைச்சர் ஆக்கிடணும்னு பல பேர் இருந்தாங்க. ரஜினி சாரை அன்னைக்கே ஆக்கிடணும்னு அவ்வளோ பெரிய சாதாரணமாக. அது என்னமோ தெரியலங்க, இந்த சேரில் உட்கார்ந்தாலே டைலாக்லாம் மாறுது அப்படிங்கிறதுக்கு அப்ளாஸ் அழிச்சு சாதாரண டைலாக். ஸோ அது சினிமாவில் நீங்கள் மற்ற நாள் நீங்கள் இவ்வளோ பாடுபடுறதா ஒரு சினிமாவில் திருப்பி நம்ம தெரியும் சினிமா வந்து எவ்வளோ பெரிய ரீச் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் போய் நிற்கும், கிரவுண்ட் மனிதனுக்கு போய் நிற்கும் நமக்கு. அதனால அவர் என்ன பிளானில் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் அக்ரெசிவாக இறங்காமல் இருக்கிறது சரிதான், அதில் சந்தேகம் இல்லை. பட் அவர்கிட்ட யாரெல்லாம் சேர போகிறாங்க, ஒவ்வொரு ஊரில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, அவங்களுடைய வியூகம் என்னவா இருக்குது, அவங்களுடைய கூட்டணி யாரெல்லாம் சேர போகிறாங்க, இதெல்லாம் பார்த்தா நம்ம சொல்ல முடியும்.
சார் ஒரு வெறுப்பும் இருக்கே சார் அவருக்கு. மத்த ஆப்போசிட் ரசிகர்கள், இப்ப அஜித் சாரோட ரசிகர்களும் ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கும்போது அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒன்று இருந்தால் தான் சார் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். திரு வாசன் அவர்களுக்கு எதிர்ப்பு யாரு சொல்லுங்க? ஸ்டாலின் கூட எதிர்க்க மாட்டாரு. மக்கள் விரோத ஆட்சின்னு திரு வாசன் சொல்லுவார். அதை கூட ரொம்ப மரியாதையா சொல்வார். புரியுங்களா? மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை தமிழக மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் என்பதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது இருப்பதை என்னுடைய கடமையாக கருதுகிறேன் பாரு. முதலமைச்சர் சார் நல்ல மனுஷன், அவர்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அப்போ எதிர்ப்பு இல்லை, வளர்ச்சி இல்லை. புரியுங்களா? திரு அண்ணாமலை தான் மோஸ்ட் அப்போஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு இன்னைக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதிகம் எதிர்க்கப்பட்ட தலைவர், அதனாலே ஒரு சைடு வந்துடும். அதிகம் ஆதரிக்கப்பட்ட தலைவர்னு ஒரு குரூப் வந்துடும். சொல்ல போறீங்களா? நல்ல மனுஷன், கெட்டிக்காரன், ஐபிஎஸ் முடிச்சிருக்கான், படிச்சுட்டு வந்திருக்கான், வேலை பார்க்குறான், இவ்வளோ உழைக்கிறான், நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்படி ஒரு பெரிய கேங் வரும். புரியுங்களா? அப்போ எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு ஆதாயம், அது வந்து ஒரு உரம் தான். அது நம்முடைய தடைக்கற்கள் பூரா படிக்கற்களாக மாற்றுவோம்னு சொல்லுவாங்கல்ல திராவிட இயக்கங்கள், அது மாதிரி தான் அது. அது வந்து இன்னும் பிரச்சனையே கிடையாது. பட் அஜித் ரசிகர், விஜய் ரசிகர் ஓட்டு போடும்போது வேற வந்துருவாங்க. ரசிகர்லாம் வேற. திமுக இருக்கிற 4 பேர் இங்கே ஓட்டு போடுவாங்க, இவர்கிட்ட இருக்கக்கூடிய 4 பேர் ஏடிஎம்கே போயிடுவாங்க. புரியுங்களா? ரசிகர்களா ஒரு அமைப்பு வேற, அரசியல் கட்சியா ஒரு அமைப்பே வேற. ஸோ நாளைக்கு யார் இவர் எதிர்க்க போறா, ஆதரிக்க போறாருங்கிறது இவர் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பொறுத்து. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, நீங்க ஐடியா, அவர் வந்து பிஜேபி அலைன்ஸ் வைக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, மொத்த கேமும் மாறிடுமா? ஸோ அப்போ நீங்கள் வேற ஒன்று பிளான்ல இருப்பீங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாதுல்ல. அவர் காங்கிரஸ் கூட போறாரா, சீமான் கூட போறாரா, வேற ஒரு அலைன்ஸ் வைக்கிறாரா, டிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கிறாரா, ஏடிஎம் கூட அலைன்ஸ் வைக்கிறாரா? அவருக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு. மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இந்த ப்ராடக்ட். எல்லாரும் வாசலில் கியூவில் நிற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஐஃபோன் எனக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அது உள்ள ப்ராடக்ட் வந்த பிறகு தான் தெரியும். தேங்க்யூ. நிறைய நேரம், நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், அதுக்கான பதில்களை தேட முயற்சி பண்ணிட்டு இருப்போம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலையும் நம்ம சந்திப்போம். மீண்டும் இன்னொரு சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.